நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க டீ? காலையில கடைக்கு போகும்போது அவளையும் கூட்டிட்டு போங்க. அப்படியே சந்திரன் வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. அதை தான் முடிவு பண்ணிட்டோம்ல, அதையே பேசிக்கிட்டு இருக்க. என்ன காலையில வந்திருக்கீங்க? துளசியை கூட்டிட்டு போறான்னு தான் வந்தேன். நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவ இனிமே எங்க வீட்லயே இருக்கட்டும். மாமா, நான் கிளம்புறேன். போறதெல்லாம் சரிதான். இனி இவ பின்னாடியே ஜெய் உங்க வீட்டுக்கு வராம நீங்க தான் பாத்துக்கணும். அவன் வந்து அவனை சேர்க்காதீங்க. அத உங்களால உறுதியா சொல்ல முடிஞ்சா கூட்டிட்டு போங்க. ஜெயகிருஷ்ணன் உங்க பையன் தானே. உங்க பையனை தடுத்து நிறுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே. எங்க வீட்டுக்கு வர்றவங்கள தடுக்கணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். என்னங்க, இவளை இவர் கூட அனுப்பாதீங்க. இவளை நீங்க சந்திரன் வீட்டுல கொண்டு போய் விடுங்க. அத நீங்க பண்ண முடியாதுன்னா நானே கொண்டு போய் விடுறேன். சைலேந்திரி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? துளசி, நாம கிளம்பலாமா? சார், இவளை உங்க கூட அனுப்புறதுல எனக்கு ஐடியாவே இல்ல. துளசி, வா கிளம்பலான்னு சொன்னேன். அத்தை, என் பேக் என்கிட்ட கொடுங்க. நீ பேசாம உள்ள போடி. உன்னை எப்போ எங்க அனுப்பி வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க எதுக்காக இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியும். காலையிலே கிளம்பி வந்து ஜெய் உங்களை தானே பார்த்தான். அவன் சொன்னதை கேட்டுதானே இங்க வந்து நீங்க நாடகம் ஆடுறீங்க. இவளை உங்க கூட நாங்க அனுப்பிட்டா அப்புறம் நாங்க 3 பேரும் எதுக்காக உயிரோட இருக்கணும்? இவளை நான் சந்திரன் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன். துளசி வர்றதுக்கு ரெடினா நான் கூட்டிட்டு போவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குன்னா எங்க கூட்டிட்டு போங்க. என் வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குன்னா அதையும் நான் பாக்குறேன். சைலேந்திரி, நீ வாய மூடு. நீங்க என்ன தடுத்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிதான் தீருவேன். சொல்லுவேன். அப்ப சொல்லுடி. ஏய், நீ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டதே நீ எவ்வளவு தூரத்துக்கு பேசுவேன்னு தெரிஞ்சுக்கதான். இப்போதைக்கு இந்த வீட்டுல நான் மட்டும் பேசினா போதும். நீங்க என்ன அடிச்சாலும் கொன்னாலும் இந்த ஆளு கூட நான் இவளை அனுப்ப மாட்டேன். ஏய், நீ உள்ள போடி. அத்த, கையை எடுங்க. கையை எடுங்கன்னு சொன்னேன். இல்லனா என்ன என்னடி பண்ணுவ? அடிப்பியா? ஒரு வேளை அடிச்சாலும் அடிப்பேன். அப்ப அடிடி, அடி. ஒண்ணு என் மேல கை வைக்க கூடாது. மேல கை வச்சீங்கன்னா என் அத்தனை கூட நான் பார்க்க மாட்டேன். உங்க கையே நான் வெட்டிடுவேன். என்ன தடுக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? என்னை யாராவது உங்களுக்கு வித்துட்டாங்களா என்ன? நான் என்ன உங்களோட அடிமையா? ஏ திமிரு புடிச்சவளை ஒண்ணுனா இவ்வளவு நாள் நீங்க அடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டது உங்களுக்கு பயந்தெல்லாம் இல்ல. தோ இங்க நிக்கிறாரே என்னோட மாமா, அவருக்காக.
இதுக்கு மேல நீங்க என்ன அடிக்கலாம்னு நினைச்சீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்க என்ன திட்டுனது, அடிச்சது, கத்துனது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். இனி அது நடக்காது. நீங்க எனக்கு யாருமே கிடையாது, புரியுதா? நான் ஏன் பாட்டுக்கு தானே போயிட்டு இருக்கேன். எதுக்காக என்ன தடுக்கிறீங்க? உங்க நோக்கத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன அந்த காரளி சந்திரன் கிட்ட அனுப்ப நினைக்கிறீங்கல்ல? இதுக்கு மேல நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நானும் வாழணும். என்ன தடுக்க வரவங்க யாரா இருந்தாலும் நான் எதையும் பார்க்க மாட்டேன். உங்களால என்ன தடுக்க முடியுமா? முடியுமா? நீ வாமா, நாம போலாம். இந்த அளவுக்கு ஆயிடுச்சுல. இவங்களோட மகன் இங்க வரட்டும். என்னோட விஷயத்துல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு போகலாம். என்ன சார், என்ன பிரச்சனை? ஓஹோ, உனக்கு அப்ப எதுவுமே தெரியாதுல்ல? இவளை கூட்டிட்டு வர சொல்லி இந்த சாரை அனுப்பி வச்சுட்டு நீ பின்னாடியே வந்திருக்கியா? இங்க யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? சைலேந்திரி, வாயை மூடிக்கிட்டுருன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். சார் துளசியை கூட்டிட்டு போக வந்திருக்காரு. அப்படியா சார்? ஆமா, துளசியை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க வரதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன். அப்ப வேற வழியே இல்லாம மாமா வீடு தானேன்னு நான் இங்க வந்தேன். எனக்கு இங்க தங்கிக்கிறதுக்கு ஒரு ரூம் கொடுத்தீங்க. ஆனா அதுக்கு பதிலா ராத்திரி பகலா நான் ஒரு வேலைக்காரி மாதிரி இங்க இருக்கிற எல்லா வேலையும் நான் பார்த்தேன். உங்க யாருக்கும் இதனால எந்த நஷ்டமும் இல்ல. அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்பி போகும்போது இங்க இருக்கிற யாரும் என்ன தடுக்க கூடாது. இனிமே எனக்கோ இந்த வீட்டுக்கோ இந்த வீட்டு ஆளுங்களுக்கோ எந்த உறவும் கிடையாது. உன்னால அப்போ எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லையா? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. உங்க மக ஏன் பின்னாடி அலைஞ்சதுக்கு நான் எப்படி காரணமாவே? நீ ரொம்ப நல்லவன்னு சொல்றியா? நேத்து ராத்திரி இவனோட ரூம்ல இருந்தியே, அதை ஏமா சொல்லாம விட்டுட்ட? தோ நிக்கிறாளே உங்க மருமக, அவகிட்டே கேளுங்க. என் ரூமோட கதவை திறந்து உங்க பையனை என் ரூம்குள்ள தள்ளுனது நானா இல்ல இவளான்னு கேளுங்க. இவ புருஷன் என் ரூம்குள்ள வந்துருவான்னு நினைச்சு இவ என் ரூம்குள்ள வந்து படுத்தா. அப்புறம் இருட்டுல அவருக்கு கதவை திறந்து விட்டுட்டு அவ வெளியே போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டா. அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கத்தி உங்க எல்லாரையும் வர வச்சா. அவன் வந்தால, அதுக்கு என்ன சொல்ல போற? அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது துளசி இல்ல, நம்ம பையன்தான். சொல்லுங்க, நீங்க எதுக்காக என் ரூம்க்கு வந்தீங்க? உண்மை
உண்மை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வச்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். இதோ இது என் ஃப்ரெண்டோட அட்ரஸ். இதை துளசி கிட்ட கொடுக்கதான் நான் உள்ள போனேன். யாரை பத்தியும் பயப்படாம துளசியால அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கவும் தங்கவும் முடியும். விடிஞ்சதுமே நீ கிளம்பணும், நீ போற இடம் யாருக்கும் தெரிய வேணும்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் உன்னை வந்து நான் பார்க்கறது அவ்வளோ பெரிய தப்பா ஒன்று எனக்கு தோணவே இல்லை. இவங்க யார் தப்பா நினைச்சாலும் எனக்கு கவலையும் இல்லை. இந்தா போறதா இருந்தா நீ அங்கேயே போமா, சார் கொண்டு போய் விடுவாரு. இந்த நரகத்திலிருந்து நீ முதல்ல கிளம்பு. எனக்கு உங்களோட எந்த உதவியும் வேண்டாம். எனக்கு உதவி பண்ற நோக்கம் மட்டும் உங்க மனசுல இல்ல, வேற ஒண்ணு இருக்குங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்க பொண்டாட்டி கிடையாதுங்க. வா, தோ இங்க இருக்கால இவதான் நீங்க தாலி கட்டும் பொண்டாட்டி. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நான் எப்படி உங்க பொண்டாட்டி ஆவேன்? இதுக்கு மேலே எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு வராதீங்க. உங்களோட எந்த உதவியும் எனக்கு வேண்டாம். இதுக்கப்புறம் எப்பவும் என் பின்னாடி வர மாட்டேன்னு மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க. என்ன புரிஞ்சுக்க உங்களாலயும் முடியாம போயிடுச்சு. அதுதான் மாமா எனக்கு கவலை. மானத்தை காப்பாத்திக்கதான் நான் இங்கேயே வந்தேன். மானத்தை இழந்த ஒருத்தியா நீங்க என்ன நினைக்காம இருந்தா போதும். கோவமா சில வார்த்தைங்களை நீங்க இருக்கும் போதே நான் பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. போமா, உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ வாமா. ஹலோ ஹேமலதா, நீ எங்க இருக்க? ஏமா, நீ சிவராஜா முதலாளிக்கு எதிராக கேஸ் கொடுக்கலான்னு கிளம்புறியா? ஆமா, அவரை மட்டும் இல்ல உன்னையும் ஒரு குற்றவாளியா சேர்த்து தான் நான் கேஸ் கொடுக்க போறேன். கேஸ் அது இதுன்னு சொல்லி என்ன பயம் போடுத்தலாம்னா நினைக்காதம்மா. ஹேமலதா இந்த மாதிரி பலது பார்த்தவ. ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு பார்த்தா ஏன் தலையிலே குதிரை ஏறியா? எங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்க? உங்க அம்மா கூட நானும் இருக்கேன். உங்க அம்மாக்காக தான் நான் இப்போ உனக்கு காலே பண்ணேன். நீ கேஸ் கொடுக்க போறன்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மாவை இங்க இருந்து கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ கடத்தலான்னு சந்திரன் முடிவு பண்ணிருக்கான். உங்க அம்மாவை உங்க அப்பா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாருன்னு கேஸையே மாத்ததான் சந்திரன் பிளான் பண்ணிருக்கான். நீ சீக்கிரமா இங்க வந்து உங்க அம்மாவை கூட்டிட்டு போற வழிய பாரு. அப்புறம்
இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்றது சந்திரனுக்கு தெரியக்கூடாது. அம்மா இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? இப்போ உடனே நான் அங்க வரேன். சரி. ஏமா இங்கேயா நீ வெயிட் பண்ணலான்னு சொல்ற? ஆமா. ஒருவேளை சந்திர ஏதாவது பிரச்சனை பண்ணி மேலைப்பாடுல இருந்து மானசியால வர முடியாம போயிடுச்சோ? அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா அக்கா கண்டிப்பா கால் பண்ணி சொல்லுவா. ஆ. அவளே வந்துட்டாமா. துளசி, துளசி, நீ இப்ப கேஸ் கொடுக்க போற விஷயம் சந்திரனுக்கு தெரியுமா? ஜாக்கிரதையா இருக்கணுமா. இதுக்காக பானுமதியை கொல்றதுக்கு கூட அவன் தயங்க மாட்டான். எனக்கு தெரியும் சார். துளசி, அம்மா எங்க இருக்காங்கங்கிற தகவல் கிடைச்சிருச்சு. நீ உண்மையாவாக்கா சொல்ற? எனக்கு இப்ப கால் பண்ணி இந்த தகவலை சொன்னது ஹேமலதா தான். கேஸ் கொடுக்க போறோன்னு கேள்விப்பட்டு அம்மாவை கேரளாக்கு அனுப்பலான்னு தான் அந்த ஆள் பிளான் பண்ணியிருக்கான். நீ என்னக்கா சொல்ற? இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போலாம். நீ ஏறு. சார். போமா. வா. வரேன் சார். சரி கிளம்புங்கம்மா. வா. அக்கா, நாம அந்த லேடி சொல்றத நம்பலாமா? இதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோ? நீ ஏன் பயப்படுறன்னு எனக்கு புரியுது. உன்னை வர வச்சு சிக்க வச்சிருவான்னு பயப்படுறியா? இல்லக்கா, நம்ம அம்மா இங்க தான் இருக்காங்களான்னு ரிசப்ஷன்ல கேட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அங்க இருக்க கூட்டத்தை நீ பார்த்தல. ரிசப்ஷன்ல கேட்ட உடனே அம்மா பேரை வச்சு கண்டுபிடிக்கலான்னு நீ நினைக்காத. அவன் கண்டிப்பா பேரை மாத்தி தான் அம்மாவை இங்க அட்மிட் பண்ணிருப்பான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இனி எந்த விஷயத்துக்காகவும் நம்ம பயந்தா வேலைக்கே ஆகாது. வந்துட்டீங்களா? இப்படி ஒரு தகவலை கேள்விப்பட்டா ஓடி வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? இதோ இவங்க தான் ஹேமலதா. பார்த்தாலே ஃப்ராடு மாதிரி இருக்கா. நீ தைரியமா இரு, உன் கூட தான் நான் இருக்கேன்ல. ஹேமலதா, இவ தான் என் தங்கச்சி துளசி. ஓ, இவதான் துளசியா? சரி, என் அம்மா எந்த ரூம்ல இருக்காங்க? ஹேமலதா, ப்ளீஸ் எங்களை அங்க கூட்டிட்டு போ. அவசரப்படாதமா. அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன? உங்க அம்மா இங்க இருக்காங்கன்னு நீங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்ததா சொல்லணும். எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது. நான் எதுவுமே சொல்லல. இந்த ஆட்டத்துல நீங்களும் சந்திரனும் மட்டும்தான், நான் இல்லம்மா. சரி, அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களா? வா.
அங்க பாரு. அம்மா 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 துளசி வந்துட்டியா? அம்மா அப்படி துளசி அம்மா கண்ணு மூடுறதுக்குள்ள நான் உன்னை பார்த்துட்டேம்மா துளசி. பாத்தியா மானசி, இந்த அம்மாவை ஏமாத்த என்னால முடியாது. சந்திரன் அதுக்காக எனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னாலும் சரி. இந்த பொண்ணுங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தா எல்லாமே கெட்டு போயிடுமே. கடவுளே, சந்திரன் ஆளுங்களோட வந்துருவானே. ஐயோ பாவம், இந்த அம்மா கிட்ட அந்த கேடு கெட்டவன் அவங்க புருஷனை பார்க்க போலான்னு வேற சொல்லிருக்கானே. ஐயோ, ஏதோ பண்ண அது இதுன்னு சொல்லவும் இந்த அம்மாவும் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பிட்டாங்க. அந்த ஹேமலதா ரொம்ப நல்லவமா. அவ மட்டும் இல்லைன்னா என்ன பார்த்திருக்கவே முடியாது. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நடக்க முடியுதா? அப்படியே கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறேன். துளசி, நம்ம சீக்கிரமா அம்மாவை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போகணும். மனசி, கொஞ்சம் இங்க வா. துளசி, நீ அம்மா கூட பேசிட்டு இரு. அம்மா, நான் இப்ப வரேம்மா. வந்துடுறேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதுல? உங்க அம்மாவை கேரளாக்கு கடத்துறதுக்கு தான் அவன் ஐடியா போட்டிருக்கான். நான் அம்மாவை அப்படியே விட்டுருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஹேமலதா? சந்திரன் வரத்துக்கு முன்னாடியே நீ உங்க அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. சந்திரனுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட ஹாஸ்பிட்டல் தான் இது. அவங்க பேசுனதை வச்சே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல ஸ்ரீதேவின்ற பேர்ல தான் உங்க அம்மாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா படியில ஸ்லிப் ஆகி விழல. அப்புறம் சந்திரன் உங்க யாருக்கும் தெரியாம படியில எண்ணெய ஊத்திட்டு இருந்தத நான் பார்த்தமா. இத பாரு. சந்திரன் எண்ணெய ஊத்துனத போன்ல ஷூட் பண்ணிட்டேன். அம்மா விழணும்ன்றதுக்காக சந்திரன் இத பண்ணல. உன்னை விழ வைக்க தான் சந்திரன் முயற்சி பண்ணான். அப்ப தெரியாம வந்துதான் அம்மா விழுந்துட்டாங்க. திரும்பவும் ஒரு தடவை உன் குழந்தைங்க தப்பிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த வீடியோவை நீ தயவு செஞ்சு எனக்கு கொடு. அதுக்காக நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்கறேன். நீ இதுக்கு எனக்கு பணம்லாம் எதுவும் தர வேணாம். உன் போனுக்கு நான் இதை அனுப்புறேன். ஓகே, நான் தான் உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட நீ என்ன சரியா புரிஞ்சிக்கவே இல்லை. நான் வீட்டு வேலைக்காரியோ இல்ல ஹோம் நர்ஸோ இல்லம்மா. அப்புறம்
எல்லாத்தையும் இனி நீ மெதுவா தெரிஞ்சுப்ப. ஆனா உனக்கும் உன் குழந்தைங்களுக்கும் நான் எப்பவும் எந்த துரோகமும் பண்ண மாட்டேன். உனக்கு உதவி பண்ணதான் நான் வந்திருக்கேன்னு இப்போதைக்கு புரிஞ்சுக்கோ. அப்போ ஹேமலதாங்கிற இந்த பேரு ஒரு பேர்ல என்னமா இருக்கு? போ, லேட் பண்ணாம அம்மாவை இங்கிருந்து கூட்டிட்டு போக பாரு. சரி. ம். வாங்க வாங்க வாங்க, இறங்குங்க. வா. இதுதான் நம்ம புது வீடு. வாங்க. வா. கடைசி வரைக்கும் அந்த சொந்த வீட்டிலே தான் வாழவே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வாடகை வீட்டுல வாழ வேண்டியதாயிடுச்சு. வாடகை வீடுன்னு இந்த வீட்டை நீங்க எப்பவுமே நினைக்காதீங்க. இது உங்க சொந்த வீடாவே நினைச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க 3 பேரும் இங்கே தங்கிக்கலாம். இந்த வீட்டோட ஓனர் ஜெயலட்சுமி டீச்சர் எனக்கு தூரத்து சொந்தம்தான். பசங்கள்லாம் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க. அம்மா மட்டும் எதுக்கு ஊர்ல தனியா இருக்கணும்னு போன மாசம் பசங்க வந்து டீச்சரை அவங்க கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க ஊருக்கெல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தோணல. என்ன இருந்தாலும் சொந்த வீடு தான் ஹேமலதா. இவங்க அப்பா என் கூட இல்லைனாலும் அந்த வீட்டுல வாழும்போது எனக்கு எந்த குறையும் தெரிஞ்சதே இல்லை. எப்பவும் அவர் என் கூடவே இருக்க மாதிரி தோணும். உங்களோட கவலை எனக்கு புரியுதுமா. ஆனா இதை தவிர எனக்கு இப்ப வேற வழியே இல்லம்மா. இதுக்கு மேலேயும் நாம அந்த வீட்டுல இருந்தா காராளி சந்திரன் நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதனால நம்மள பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட உயிர் கூட போகலாம். என் வயித்துல வளர்ற குழந்தைங்களை அழிக்கணும்னு நினைச்சா அவன் நாளைக்கு என்னையும் கொல்ல முயற்சி பண்ணுவான். அவனோட நோக்கமே துளசியை அடையணுங்கிறது மட்டும்தான். அதுக்காக எவ்வளவு கீழ்த்தரமா வேணாலும் அவன் நடந்துப்பான். அப்படி ஒரு கழுகுக்கு என்னோட தங்கச்சியோட வாழ்க்கைய எப்பயும் நான் பலியாக விட மாட்டேன். மேலே பாட்டுக்குள்ள அந்த விஷப்பாம்பு நுழைய காரணமானவன் நான் தான். நான் பண்ண ஒரு முட்டாள்தனத்தினால என் அம்மாவும் தங்கச்சியும் இதுக்கு மேலேயும் கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். மானசி சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப சரி பானு அக்கா. சந்திரன் வாழ்ற வீட்ல எப்பவுமே உங்களால நிம்மதியா இருக்கவே முடியாது. அவன் மனசுல மானசி தான் பொண்டாட்டி, அவன் குழந்தைங்க தான் இவ வயித்துல வளருதுன்ற எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது. அவனோட நோக்கம் இவ சொன்ன மாதிரி வேற. இப்போ துளசியை பத்தி நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையா இருக்கு. எவ்வளவு வசதியா வாழ்ந்தவ, ஆனா இப்ப வேற வழி இல்லாம தங்கறதுக்கு வேற ஒருத்தங்க வீட்டு அடைக்கலம் தேடுற அளவுக்கு அந்த சந்திர கொண்டு வந்து விட்டுட்டான்.
சொந்தக்காரங்க வீட்ல கூட யாரோ மாதிரி கஷ்டப்பட்டு என் பொண்ணு வாழ்ந்திருக்கா. இனியாவது என் பொண்ணு கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் வீடு மாறலான்னு மானசி சொன்னதுமே நான் எந்த எதிர்ப்பும் சொல்லல. நீ என்னம்மா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? எனக்கு பயமா இருக்கு ஏமாக்கா. கடவுள் இன்னும் என்ன பயங்கரமா சோதிப்பாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இப்ப என் அம்மாவும் என் அக்காவும் மட்டும்தான் இருக்காங்க. அப்பாவும் நந்துவும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. இனி இவங்களையும் நான் இழந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். துளசி, நீ தைரியமா இரு. எனக்கு இதை சொல்லவே ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏன்னா நீ பயப்படுறது என் புருஷனை பார்த்து. ஆனா நான் உனக்கு வாக்கு தரேன், அந்த ஆளோட நிழல் கூட உன் மேல விழாம நான் பாத்துக்கிறேன். அந்த பைய கொடு. இனி நாம கன்னியாகுமரியில மீட் பண்ணலாம். நீ கூப்பிட்டப்ப காவல் கிணறு சந்தையில லோடிங் தொழிலாளர்களோட ஒரு மீட்டிங்ல இருந்தேன். நீ கூப்பிட்டப்ப எதுவும் யோசிக்கல. அங்க இருந்து கிளம்புன லாரியில ஏறி இங்க வந்து இறங்கிட்டேன். ஆமா, என்ன விஷயமா என்ன வர சொல்லி இருக்கிற? விஷயம் இருக்குது பெருமாள்னு. காரணமே இல்லாம உங்களை வர சொல்லணும். என்னடா சந்திரா, யாராவது காலி பண்ணுமா என்ன? நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. நல்லா காட்டு எருமை மாதிரி கட்டு மஸ்தான ஆம்பளைங்க கன்னியாகுமரியில இருக்கிறாங்க. நான் ஒரு ஃபோன் போட்டா போதும், உடனே வந்துருவானுங்க. இப்ப அவங்க யாரும் வேணாம் பெருமாள்னு. நீங்க ஒரு ஆள் போதும். நீங்க என் கூடவே இருந்தீங்கன்னா எனக்கு எப்பவும் எந்த பயமுமே இல்லை. இப்பவும் என் தைரியத்துக்கு எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் பழைய மாதிரி தெம்பா இருக்க முடியல. அந்த கிரி என்னன்னா, அவன் சரியான வெத்து வேட்டுனே. அவன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். அவன் இப்ப எங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கே ஆப்பு வைக்கிறானோன்னு ஒரு டவுட்டு. அப்படின்னா நாம முதல்ல அவனுக்கு தான் ஆப்பு வைக்கணும். ஆப்பு வைக்கிறதுனா நம்ம முதல்ல வைக்க வேண்டியது என் பொண்டாட்டிக்கு தான், மானசிக்கு. உங்களுக்கு தான் தெரியுமே, துளசி மேல நான் ஆசைப்பட்டுதான் மானசி கழுத்துலயே தாலி கட்டினேன். அந்த விஷயம் தான் எனக்கு தெரியுமே. நான் இங்க இல்லைனாலும் இங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரிய வந்துடும். ஆமா, இப்ப என்னதான் பாச்சு? அந்த துளசிங்கிற பொண்ணை வேற எவனாவது கட்டிக்கிட்டானா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் துளசி கழுத்துல வேற எவனும் தாலி கட்ட முடியாது. அதுக்கு முதல்ல நான் செத்து எனக்கு தேவசம் பண்ணணும். டேய், அவ தான் உனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டல்ல. அவளை எப்படியாவது சீக்கிரமா சொந்தமாக்கிக்க முயற்சிகளை பண்ணு. எல்லா பிளானும் ஒர்க் அவுட் ஆகிற சமயத்துல தான் என் பொண்டாட்டிங்கிற அந்த பிசாசு அவளை கூட்டிகிட்டு வீடு மாறி போயிட்டா. ஒரு பொண்ணை அடையறதுக்காக நீ உன் பொண்டாட்டியை எந்த அளவுக்கு நீ பயன்படுத்துவேன்னு அவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கா. அதனாலதான் அவ தங்கச்சியை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. நான் மனசுல ஒண்ணு ஆசைப்பட்டுட்டேன்னா அதை அடையிற வரைக்கும் நான் ரெஸ்டே எடுக்க மாட்டேன். துளசி மேல நான் ஆசை வச்சுட்டேன்ன, அவ என் கையில கண்டிப்பா சிக்குவா.
அதுக்காக நான் மானசிய கொலையும் பண்ணுவேன். அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது நீ எதுக்காக அவளோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணணும்னு இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்க? இது மட்டும்தான் எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சரிதான், காரணமே இல்லாம நான் துளசி பின்னாடி சுத்துறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமான? சின்ன வயசுலயே நான் அவன் மேல ஆசை வச்சுட்டேன். அது வயசாக வயசாக கூடிக்கிட்டே தான் போகுது. நான் எவ்வளவுதான் வேண்டான்னு நினைச்சாலும் அவளை மறக்க முடியல. நான் வளர்ந்த துளசியை தான் கட்டிப்பேன்னு சொன்னப்ப கிண்டல் பண்ணவங்க முன்னாடி நான் அவ கை பிடிச்சி நடக்கணும்னு ஆசை. அதனாலதான் மானசியை கொலை பண்ணியாவது துளசியை கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்றேன். இது என்னோட வைராகியம். உன்னை பெரிய டான்சர் ஆக்கணுங்கிறது நம்ம அப்பாவோட ரொம்ப பெரிய கனவு. சின்ன வயசுலயே உன்னை டான்ஸ் கத்துக்கிறதுக்காக அனுப்புனாரு. ஆனா பல பிரச்சனைகளால அது பாதியிலேயே நிக்குது. ஒரு விதத்துல அதுக்கான காரணமே நான் தாம்மா. இல்லக்கா, நான் எப்பவுமே உன்னை இதுக்கு குறை சொல்ல மாட்டேன். நான் இது வரைக்கும் அனுபவிச்ச எல்லாமே கடவுள் என் தலையில எழுதின என்னோட தலைவிதி மட்டும்தான். அதுக்காக இன்னொருத்தரை குறை சொல்லி என்ன ஆக போகுது? அதனால தேவையில்லாத விஷயத்த நினைச்சு நீ வீணா கவலைப்பட்டுக்காத. நான் ஒரு விஷயம் சொன்னா நீ கண்டிப்பா மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன விஷயம்க்கா? நீ இதை திரும்பவும் காலில் கட்டிக்கணும். நான் உன்னை அந்த பழைய துளசியா பார்க்கணும். இல்லக்கா, இனிமே என்னால எப்பவும் அந்த பழைய துளசியா மாற முடியும்னு தோணலக்கா. நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. அது எப்படிக்கா? நம்மளோட அப்பா, தம்பி, மேலே பாட்டுல நாம சந்தோஷமா இருந்த நாட்கள் அதெல்லாம் எப்பவுமே திரும்ப வராத கனவா மாறினதுனால என்னால எப்படிக்கா திரும்பவும் பழைய துளசியா மாற முடியும்? நீ சொன்ன எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா என் மனசு கொஞ்சம் அமைதியாகணும்னா உன்னோட சிரிச்ச முகத்தை நான் பார்க்கணும். நீ எனக்காக வாழணும். காராளி சந்திரன் இன்னும் எவ்வளவு நாள் என்னை வாழ விடுவானே எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி நான் இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக இதை நீ நிறைவேத்து. அம்மா, துளசி,
அட உங்களுக்கு என்னாச்சு பானுக்கா? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இது ஆனந்த கண்ணீர். இவங்க 2 பேரையும் எதிரிகளாக்க நினைச்ச சந்திரனை விட அந்த சிவன் தான் பெரியவர்னு நிரூபிச்சுட்டாரு. இதோ அதுக்கு எடுத்துக்காட்டுதான் இவங்க 2 பேரும் சேர்ந்தது. ஐயோ பானுக்கா, அக்கா தங்கச்சின்னு ஆனதுக்கு அப்புறம் சண்டை போடுறது சேர்றது எல்லாமே சகஜம் தானே. பெரிய சண்டையும் 2 நிமிஷத்துல சரியாயிடும். அப்படிதானே பாப்பா? அப்படி சொல்லுங்க ஹேமலதாக்கா. இனிமே எங்களை பிரிக்க எந்த சக்தியாலையும் முடியாது. வாங்கம்மா, வா. டான்ஸ் நானும் கொஞ்சம் ஆடி பார்க்கவா? தகதிமி தகதிமிதா தகதிமி தகதிமிதா. அஷு number you are trying to reach is currently switched off. துளசி, காதலியோட குரலை கேட்காம உங்களால இருக்க முடியலல்ல? ஒழுங்கா போனை குடுறி. எனக்கு பிடிச்சவளுக்கு நான் போன் பண்ணுவேன். அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு என்னவா? நான் உங்களோட பொண்டாட்டி. கழுத்துல தாலி கட்டின புருஷன் பழைய காதலி கிட்ட பேசுறத எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. கேட்கதான் செய்வா. இப்ப அதான் நானும் பண்ணேன். இல்லன்னா நானும் உங்கள மாதிரி இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா பார்க்காத மாதிரி நடிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அதனால என்னால நீங்க பண்ற தப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. என்னோட தனிப்பட்ட விஷயங்கள்ல யாரும் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. அது பொண்டாட்டியா இருந்தாலும் சரிதான். பொண்டாட்டி அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கா? அப்படி இருந்தா நீங்க இப்ப பண்ண மாதிரி உங்க காதலியை கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. நான் பேசுறது கொஞ்சறதுக்கா பாட்டு பாடுறதுக்கான்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். என் விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகாத. பொண்டாட்டினா அழுக்கு துணியை துவைக்கவும் அவன் திட்டினாலும் அடிச்சாலும் பொறுத்துக்கிட்டு விளக்கை ஏந்திக்கிட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னு நீங்க நினைச்சா அது ரொம்பவே தப்பு. அவளுக்கு புருஷனை திருத்தற உரிமையும் மீறி தப்பு பண்ணா தடுத்து நிறுத்துற உரிமையும் அவளுக்கு இருக்கு. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியருக்கு இதெல்லாம் தெரியலன்னு சொன்னா ரொம்பவே அசிங்கம். தேவையில்லாம பேசாம என் போனை குடுறி. யாருக்கு வேணும் உங்க போனு? இந்தாங்க பேசிக்கோங்க. உங்க காதலிக்கே போய் போன் பண்ணுங்க. என்ன ட்ரை பண்ணலையா? ஓ, நான் நிக்கிறேன்றனாலயா? நாய்வால நிமித்தவே முடியாதுன்றது சத்தியமா உண்மைதான். நீங்க திருந்த மாட்டீங்க. சத்தியமா திருந்த மாட்டீங்க. எல்லாம் என் கேடு கேட்ட நேரம். போய் உங்களை போய் கல்யாணம் பண்ணிருக்கேன் பாருங்க. ச்சே. ச்சே. நம்ம இன்னைக்கு தடபுடலா விருந்து சாப்பாடு ரெடி பண்ணிடலாமா? புது வீட்டுக்கு கொடுத்துட வந்தா இதெல்லாம் பண்றது தானே வழக்கம். மனசு சந்தோஷமா இருந்தா தானே ஹேமா சாப்பாட்டுல எல்லாம் அப்படி செய்ய தோணும். இவங்க அப்பாவை பத்தி நினைச்சு பார்த்தாலே பசி தாகம் எல்லாம் போயிடும். அவர் காணாம போய் எவ்வளவு நாள் ஆச்சு. இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து ஒரு போன் கூட வரல. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லன்னா இவ்வளவு நாள் ஆகியும் என்கிட்டயும் பசங்க கிட்டயும் பேசாம அவரால் இருக்க முடியாது. பானுக்கா, நீ தேவையில்லாம ஏதாவது யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காதுக்கா. அவருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. அப்படி ஏதாவது நடந்திருந்தா நீங்க தினமும் வணங்குற கடவுள் உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணை காட்டலன்னு தானே அர்த்தம். அந்த அளவுக்கு உங்களுக்கும் சாமிக்கும் என்ன சண்டை? அந்த கடவுள் என்ன ரொம்பதான் சோதிக்கிறாரு ஹேமா. இல்லைன்னா என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குமா? சந்தோஷமா இருந்த எங்க குடும்பம்
இப்ப தலைக்கீழா மாறி போயிருக்கு. அதுக்கு தெய்வத்தை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது அவன்தான், காராளி சந்திரன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.